அனாதி என்பது ஆக்கம் தெரியாத, அழிவு இல்லாத, அனைத்தும் இயக்கக்கூடிய என்றும் உள்ள பொருள் என்கிறது சித்தாந்தம். சித்தாந்த சைவம் 3 பொருட்களை அனாதி எனக் கூறுகிறது. அந்த 3 பொருட்கள் என்றும் உள்ள பொருள்கள் என்கிறது. பதியினைப் போல் பசு பாசம் அனாதி என்பது திருமூலர் கூறும் வாக்கு. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர், பாசம் என்பது மயக்கத்தன்மை. இவை 3ம் என்றும் உள்ள பொருள்கள். இம்மூன்றும் அனாதி என்று கூறிய திருமூலரே இறைவனை, முத்தியை, ஞானத்தை முத்தமிழ் ஓசையாக இருக்கின்றான் என்று பாடியிருக்கிறார். அதனால் தான் என்றும் உள தென்றமிழ் என்று உலகம் தமிழை அடையாளம் கண்டிருக்கிறது. ஆக இறைவன் அனாதி என்பதாலும் இறைவனே தமிழோசையாக இருப்பதாலும் தமிழும் அனாதி, அதாவது என்றும் உள்ள மொழி, இறைமொழி. ஆக்கம் மலேசிய தமிழ்ச் சமய பேரவை.